ஆவணி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது பராபவ வருடம் ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். மேலும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்தா இதுவரை இல்லாத அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது. வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். நாடு மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம் நன்மை தரும் விதமாக அமைய போகுது. அடுத்தது சிம்மம் புதன் ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 18/8/2026 அன்று புதன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறவர் தான் புதன். அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனை வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைய சில சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே சமயம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். என்றாலும் அதை தக்க வைத்து கொள்வது அரிது. உறவினர் பகையை வளரவிடாமல் பார்த்து கொள்ளுங்க. வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அடுத்தது துலாம் சுக்கிரன், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவணி 15ஆம் தேதி, அதாவது 1/9/2026 அன்று சுக்கிரன் துளாராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும் நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் அகலப்போதே. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளால் கைகூட போதே. பயணங்கள் பலம் தரும் விதமாக அமைய போது. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள்லாம் அகலப்போது. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். புதியவர்களின் தொடர்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன் வருவீங்க. மாற்று கருத்துடையவங்க மனம் மாறுவாங்க. ஆரோக்கிய தொல்லை அகன்று உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும். புகழ் கூடும். அடுத்தது உச்ச புதனும் உச்ச குருவும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவணி 17ஆம் தேதி 3/9/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறவர் தான் புதன். அவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொன்னான நேரமாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க மாற்று இனத்தவர்கள் வழிகாட்டுவாங்க. கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே அவரது பார்வை பலனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேரும். குறிப்பாக உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் நடைபெறும். படித்து முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதம் சனி பகவான் வழிபாடு சஞ்சலங்கள் தீர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28, 29, செப்டம்பர் 1, 2, 8, 9, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு,